பெரும்பான்மையான சினிமாக்காரர்கள் பீட்டா சப்போர்ட்டர்ஸ். இல்லைனாலும் அவங்கள ஈல்டு பண்ணிடுவாங்க. பீட்டாவுடைய நெட்வொர்க் மிகப்பெரிய நெட்வொர்க், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத லாபிங்க, இன்டர்நேஷ்னல் லாபி. ஆனால் அப்போவே இந்த பீட்டாவை வீட்டுக்கு பீட்டா அப்படின்னு பேசக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரே நடிகராக இவர் தான் இருந்தார். தரையில் வந்து உட்காந்தாருங்க கட்சி பக்கட்டிக்கிட்டு. அனிதா இறந்தபோது அனிதாவுடைய சகோதரர் மணிரத்னம் வந்து நிலகுலைஞ்சு போயிட்டார். அனிதாவுடைய வீட்டுக்கு போய் அத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் மணிரத்னம் தோழருடைய கையை பிடிச்சிட்டு, எனக்கு இறந்து போன வித்யா எப்படியோ அதே மாதிரி தான் அனிதா, இது ஒரு நாள் மாறணும்னு அவர் சொல்கிறார்ல. ஸ்னோலின் துப்பாக்கி சூடில் வாயில் சுடப்பட்டு இறந்தாங்க. அவங்க அம்மாவுடைய கண்ணீரை பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான். விகடன் மேடையில் மேலே ஏற்றி 1 மணி நேரம் கதறினாங்க அந்த அம்மா. அந்த இடத்த நான் தான் ஹேண்டில் பண்ணேன். அந்த அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி அவங்க கட்சியில் கூட வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் இவர் சொல்லும்போது இவர் வந்து அரசியலுக்காக சொல்ல அப்படிங்கிறாரு. இப்போ நண்பர் ரங்கராஜ் பாண்டே அண்ணன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், உண்மையிலேயே இவர் ஜென்டில்மேனுங்க. ஏன்னா நம்ம இறந்து போன அஜித்குமார் வீட்டுக்கு போய் அதை கொடுக்க போகும்போது கூட கேமரா இருக்கிறத தெரிஞ்சோடனே அதை முதுக காட்டி தான் என்ன கொடுக்குறோங்கிறது கேமரா மூலமாக வெளி உலகத்துக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த ரியல் ஜென்டில்மேன்னு ரங்கராஜ் பாண்டே அவர்களினுடைய அரசியல் சிந்தனை பிலீஃப் கோட்பாடெல்லாம் வேறு, எங்கள் அரசியல் சிந்தனை பிலீஃப் கோட்பாடெல்லாம் வேறு. ஆனால் அவரே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உண்மையான ஜென்டில்மேனாக இவர் இருப்பார். இதுதான் சத்தம் இல்லாமல் சாதனை செய்யக்கூடிய அவருடைய அரசியல். அதற்கு பெரிய ரசிகன்.